ஏவாள் வஞ்சித்தாள் வஞ்சித்தாள்னு எல்லாம் சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு தானே அந்த அம்மா வீட்டுக்காரர் கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் அவரை விட ஒரு டோன் நான் ஜாஸ்தியாக இருந்தேன். இப்போ அவர் தான் நல்லகிறாரு. எல்லாம் உன் மாப்பிள்ளை கருப்புன்னாங்கன்னா எனக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. அது எப்படி கருப்பாக இருந்தால் கருப்புன்னு தானே சொல்லுவாங்க. கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் ஒரு ரீசன் அப்படி தானே. அப்படின்னா இதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படின்னா தன்னைத்தானே ஒருவன் பாஸ்டராக ஒருத்தன் காண்பிக்கிறான் என்றாலே அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமானவன் என்பதை சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் வேதம் திரும்ப திரும்ப நமக்கு கூறிக்கொண்டு இருக்கிறது. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர். தன்னுடைய பெயருக்கு முன்பதாக பாஸ்டர்னு பட்டம் போட்டு காண்பித்தார்கள். பிஎஸ்டி பாஸ்டர் அப்படின்னு பட்டத்தை போட்டு காண்பித்து கொண்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அதாவது மொத்தத்தில் தன்னைத்தானே ஒரு பாஸ்டர் என்று ஒருத்தன் காண்பிக்க ஆரம்பித்து விட்டாலே அவன் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து விழுந்து போனவன். அவன் ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக சென்று விடுவான் என்பதை தெளிவாக சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதற்குள்ளான அவுட்புட்டை இப்பொழுது இந்த ஊழியக்காரர்களும் இந்த போதகர்களும் அது தெளிவாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறார்கள். ஆகையால் தயவு கூர்ந்து விசுவாசிகளை நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் இந்த பாஸ்டர் பென்ஸ் அந்த கள்ளக்காதலிக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றால் அது யாருடைய பணம்? கொஞ்சமாக சிந்தியுங்கள் விசுவாசிகளை. அது எல்லாம் உங்களுடைய பணம் எங்கே செல்லுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அதாவது இந்த காணிக்கை பணங்கள் உங்களுடைய, நீங்கள் கொடுக்க இந்த பணங்கள் யாருக்கு செல்ல வேண்டும் என்றால் திக்கற்றவர்களுக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் ஏழைகளுக்கும் செல்ல வேண்டிய பணம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது முன்பதாக நீங்கள் பார்க்கும்போது ஜான் ஜெபராஜ் விஷயத்தில் அந்த ஜான் ஜெபராஜ் சர்ச்சில் ஜான் ஜெபராஜ் கொடுத்த காணிக்கை போல எங்கே போனது? அவ்வளோ கோர்ட்டிலிருந்து போக்சோ கேஸிலிருந்து வெளியே வர்றதற்காக தான் அந்த காணிக்கை பணங்கள் செலவழிக்கப்பட்டது. அப்படின்னா உங்களுடைய காணிக்கை பணம் பாருங்க, ஒருத்தனுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக செலவழிக்கப்படுகின்றது. எவ்வளவு நயவஞ்சகமாக இந்த அந்தி கிறிஸ்துக்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தெளிவாக சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பேஸே இவர்கள் சரி கிடையாது. அந்த பேஸே விழுந்து போனது நிமித்தமாக தான் இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இவர் கிறிஸ்துவே பிரசங்கிக்கவில்லை. அந்த பேஸே தவறாக இருக்கிறது. அப்படின்னா பேஸ் என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்ப்போம். அஸ்திபாரம் முதலாவது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார்? ஏன்னா இந்த பாஸ்டர் பென்ஸ், இந்த ஜான் ஜெபராஜ், இந்த பாஸ்டர் என்று தன்னை காண்பித்து கொண்டிருக்கிற அத்தனை அயோக்கிய பயல்களும் உங்களை யாராக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஒரு விசுவாசிகள், ஒரு சாதாரணமான விசுவாசிகள் என்றுதான் இவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் உங்களை குறித்து என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் அத்தனை பேர்களும் அவர் ஆசாரியரும் ராஜாக்களும் ஆகிவிட்டார். ஆனால் இந்த தந்திரன் நாய் கூட்டங்கள் அயோக்கிய கூட்டங்கள் உங்களை எப்படி காண்பித்துக் கொண்டிருக்கிறதுனா, நீ விசுவாசி, நீ ஒரு அற்ப விசுவாசி, ஆனால் நீ கீழே உட்கார்ந்துரு, நாங்கெல்லாம் மேடையில் மேலாக உட்கார்ந்திருப்போம். அவர் வரும்போது அவருக்காக மட்டும் இல்ல, ஏனோக்கு செஞ்சது ஜெர்சனுக்காக பண்ணார். ஏன்னா ஒரு நாள் ஏசப்பா வரப்போறார். அவர் வரும்போது இந்த வீடியோ நான் காட்டுறேன்னா இது ஒன்லி பாஸ்டர் பென்ஸ் மட்டும்தான் இப்படி பண்ணவில்லை. அத்தனை பாஸ்டர்னு தன்னை காட்டுகிற பயல்களும் அயோக்கிய பயல்களும் இதைத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி நீ பார்ப்பீங்க, கீழே உட்காந்துருப்பாங்க, மேடையில் நிறைய பேருக்கு சோஃபா போட்டிருக்கும். அதில் ஒருத்தர் பெரிய பாஸ்டராக இருப்பார், ஒருத்தர் தலைமை சீஃப் பாஸ்டர், ஒருத்தர் அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஒருத்தர் இந்த பாஸ்டர், ஒருத்தர் அந்த பாஸ்டர் அப்படின்னு இவர்கள் ஜிப்பா போட்டுக்கொண்டு இவர்கள் மேலே உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். விசுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். இப்படிப்பட்ட சபை வேதத்தில் எங்க இருந்துச்சு? இல்லவே இல்லைங்க. அங்க எல்லாருமே சமம். வேதத்தினுடைய சபை எப்படி இருந்ததுன்னா எல்லாருமே சமம், எல்லாருமே ஆசாரியர்கள். நீங்க ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். நம்ம எல்லாருமே கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கென்றால் அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணியை கொடுத்திருக்கார் இயேசு கிறிஸ்துவினால் விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஆனா இவர்கள் பாருங்க, நீ அற்புத விசுவாசி, கீழே உட்காந்து எங்களுக்கு மட்டும்தான் பணிகளை கொடுத்திருக்கிறார்கள், இவர்கள் மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றாலே இவர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக ஏற்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் உங்களை அடிமைப்படுத்துகிறார்கள்.
எது எது உண்மை வந்து உங்களை வந்து அடிமைப்படுத்துகிறதோ, நம்மை அடிமைப்படுத்துகிறதோ, அது எல்லாமே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி என்பதை வேதம் வந்து கூறுகிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தான் அந்த பிதா, அந்த ஒரே தேவன் நமக்காக மாம்சத்தில் வந்து வெளிப்பட்டு இரத்தம் செஞ்சு மறிச்சு உங்களுக்கு அவருடைய ஆவியையே கொடுத்து விட்டார். இப்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று வந்து பவுல் கேட்கிறார். இப்போ யார் இருக்கிறார்? உங்களுக்குள்ள ஒரே தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதுதாங்க வேதத்தினுடைய மையம். அப்புறம் உங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். நீங்கள் போய் ஒருத்தனுக்கு போய் அடிமையாக கீழே உட்கார வேண்டிய தேவை கிடையாது. உங்களை எதற்காக அவர் அழைத்திருக்கிறார்? உங்களை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்? நீங்கள் போய் அடுத்த ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இவர்களுக்கு போய் அடிமையாக உட்காருவதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களை அவருடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறார். நீங்கள் போய் எத்தனையோ அடிமையில் இருக்கிற ஜனங்களுக்கு போய் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தெளிவாக சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் வேதத்தினுடைய மையம் என்னவென்றால் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க தான் இந்த ஆலயம். யார் யாருக்குள்ளெல்லாம் அவருடைய ஆவி இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் அவருடைய ஆலயமாக மாறிவிடுவார்கள். இதுதான் வேதத்தினுடைய மையம். கடவுள் வந்து ஒரு கட்டடத்துக்குள்ள போய் வாசம் பண்ண விரும்ப மாட்டார். கட்டடத்துக்கு உயிர் இருக்குதா? உயிர் கிடையாது. அதெல்லாம் அது கிடையவே கிடையாது. அது ஆகையால் யார் யாரெல்லாம் இந்த இடத்தில் இந்த ஸ்தலத்தில் கடவுள் இருக்கிறார், இங்கே கடவுள் உலாவுகிறார், அதனால் இங்கே வாருங்கள்னு எவனும் போடுகிறானோ அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. கடவுள் வந்து நமக்குள்ளாக வந்து உறவாட வேண்டும் என்பதை விரும்புகிறார். நமக்குள்ளாக அவர் அன்பு செலுத்துகிறார். அதனாலதான் அவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். இப்ப நம்ம தான் வந்து ஆலயம். இப்ப நாம் இந்த ஆலயம் நாம வந்து ஒரு ஏதோ எங்கேயாவது கூடினாலும் ஒரு 4-5 பேர் கூடினா அதான் சபை. 10 பேர் கூடினாலும் சபை. அது நீ பனைமரத்துக்கு அடியில கூடு, இல்லை மழை பெய்யுதா, நீ வேலை செய்யற ஸ்தலத்துல போய் கூடு. நீ ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கியா, ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கியா, இல்லை விவசாயம் பண்றியா, அதுக்கு ரூம் கட்டி வச்சிருக்கியா, அங்க போய் கூடு. அதுதான் சபை கூடி வருதல். இல்ல நான் கடவுளுக்குன்னு ஒரு ரூமை கட்டுவேன், நான் கடவுளுக்குன்னு ஒரு கோபுரத்தை கட்டுவேன், நான் கடவுளுக்குன்னு நான் ஒரு கட்டிடத்தை கட்டுவேன், எவன் கெட்டுறதுக்கு முற்படுகிறானோ அவன் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. சரியாக சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏனென்றால் கடவுள் கேட்கவே இல்லைங்க அவன்கிட்ட. முதலாவது கேட்டாரா எனக்கு போய் கட்டிடத்தை கெட்டுன்னு? தேவையில்லை. நீ வீட்டில் இருக்கியா, வீட்டுல இருந்து கூடிக்க, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கியா, இல்லை ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கியா, ஃபேக்டரியில கூடிக்க. நான் கடவுளுக்குன்னு ஒரு பெரிய இதை கெட்டுவேன் அப்படின்னா கடவுள் கேட்கவே இல்லை. அப்படின்னா கேட்காததை நீ போய் கெட்டினாலே நீ அந்தி கிறிஸ்து தான். எத்தனை வேதம் வந்து தெளிவாக வந்து கூறுகிறது. ஆக இப்பொழுது உங்களுக்கு சத்தியத்தை புரிந்திருக்கும். நம்ம ஏதாவது கூடுகிற தான் 5 பேர் 6 பேர் கூடுகிறது தான் வந்து சபை. அது நீ எங்கனாலும் கூடிக்க. மழை பெஞ்சிச்சுன்னா கட்டிடத்துக்குள்ள கூடிக்க. மழை பெய்யலையா, பனை மரத்து நிழல் இருக்கா, பனை மரத்துல கூடிக்க. அதுவும் கர்த்தருடைய சபை தான். அதுக்கு நீ பனை மரத்துக்கு அடியில கூடுக, அது கர்த்தருடைய சபை கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? ஆனால் எது வேதம் வந்து நிராகரிக்கிறது என்றால், நான் கர்த்தருக்குன்னு ஒண்ணு கெட்டுவேன் அப்படின்னு நீ கெட்ட போற பத்தியா, அங்கதான் நீ கர்த்தருக்கு எதிராக செல்லுகிறாய் என்று வேதம் வந்து கூறுகிறது. என்றால் வேதம் என்ன கூறிவிட்டது? நீதான் அந்த ஆலயம். நான் கர்த்தருக்குன்னு ஒண்ணு கெட்டி வச்சிட்டேன் அப்படின்னா உடனே கடவுள் அதை ஆலயமா பார்த்துருவாரா? நீ கர்த்தருக்குன்னு எனக்கு பெரிய ஹைட்டாக கெட்டுவேன் கோபுரத்தை கெட்டினா உடனே அது கடவுள் ஆலயமாக பார்த்துருவாரா? உன்னோட இஷ்டத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் நீ கடவுளை மாற்றக்கூடாது. அதுதான் கடவுளுக்கு விரோதமானது. அதுதான் மிக பாவம் என்று வேதம் வந்து கூறுகிறது. ஆகையால் தயவுக்கு வந்து இவர்கள் அத்தனை பேரும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் இப்படிப்பட்ட சம்பவத்தை அவர்களே காட்டுகிறார்கள். நாங்கள் உங்களை ஏமாத்ததான் செய்கிறோம், நாங்களே உங்களை ஏமாத்ததான் செய்கிறோம் என்பதை தான் இந்த பென்ஸ் வந்து காட்டுகிறார். கள்ளக்காதலிக்கு 20 லட்ச ரூபாய் காரை வாங்கி கொடுத்து என்ன காட்டுகிறார்? நான் உங்களை ஏமாத்துறேன்னு தான் காட்டுகிறார். ஜான் ஜெபராஜ் போக்சோல் அரசாங்கம் என்ன காட்டுகிறேன்? நான் உங்களை ஏமாற்றி கொண்டிருந்தேன் என்பதை தான் காட்டுகிறான். வாழ்ந்த நகரன் மோகன் சிங் அந்த சொத்து மேல சொத்துக்களை குவிக்கும் போதே என்ன அவர்கள் காட்டுகிறார்கள்? நாங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தயவு கூர்ந்து இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். இதெல்லாம் விக்கிரகம். கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுவேன், அதற்கு நான் ஒரு தலைமை போதகனாக இருப்பேன், நீங்க அடிமையா உட்காரணும் என்றால், அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருகிறான் என்றால் அதெல்லாம் விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை உடைக்கத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார்.
அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லிக்கிறேன், நான் உங்களுக்குள்ள உலாவுவேன். எத்தனை வசனம் இருக்கு கலாத்தியர்ல, எடுத்து வாசிங்க. நான் முடிஞ்ச அந்த வீடியோவில் கூட அதில் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறேன். அவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருக்கிறது என்பதை அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆனால் இந்த நயவஞ்சகர்களோ, ஒருத்தர் தலைமை போதகர், ஒருத்தர் அசிஸ்டன்ட் போதகர், நீங்கள் எல்லாம் அடிமைகள், இவர்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருப்பார்கள், நீங்கள் 80 வருஷம் வரைக்கும் என்று கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். எங்க வேதத்தில் இருக்கு? இவர் பேசிக்கிட்டே இருப்பாராம், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இவர் எல்லா தப்பையும் பண்ணுவாராம், இவர் வந்து கோபுரத்தை கட்டுவாராம், இவர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்ப்பாராம், இவர் வந்து எத்தனை கள்ளக்காதிகளை கூட நிறைய பேர் வைத்துக் கொள்வாராம். ஆனா நீங்க உட்காந்து கேட்டு இவர் சொல்றத இவர் போதிப்பாரா, நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அது எங்க இருக்கு? நீங்களே இது பண்ணி பாருங்க. இப்போ தமிழக சட்டசபையிலே பாருங்க, சட்டசபையிலேயே இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்பார்கள். இப்பொழுது விஜய் இருக்கிறார் என்றால் விஜய் சிஎம்மாக இருக்கிறார், அது கீழே இருக்கிற எம்எல்ஏக்களை இப்போ திமுக இருக்கிறவர்கள் கேள்வி கேட்பார்கள், இவர்கள் அவர்களை கேள்வி கேட்பார்கள். மாறி மாறி 2 பேரும் கேள்வி கேட்டு நீங்கள் இதில் தவறு பண்ணீர்கள், அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் இதில் தவறு பண்ணீர்கள், இதிலும் செய்தாக வேண்டும் என்று. இதற்கு அப்பாற்பட்டு வேற கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களும் இவர்கள் பண்ணுவது இந்த விஷயம் சரி கிடையாது, இதை மாற்ற வேண்டும் என்று கேள்வி கேட்கிறவர்கள் சட்டசபையிலே இருக்கிறார்கள். ஆனால் இந்த சபைகளிலோ இவர்கள் காட்டுகின்ற சர்ச்சையில் ஒருத்தன் மட்டும் பேசிக்கொண்டே இருப்பான். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சோர்ந்து போகலாம். நான் எப்படி எழும்ப முடியும்? இத்தனை பேரும் என்னதான் குற்றம்? அவன் சொல்றதுதான் எல்லாமே. அவன் சொன்னா நீங்க கேட்கணும். அவன் சொல்றதான் வேத வாக்கு. அவன் எத்தனையோ பிள்ளைகளை வச்சுக்கொள்ளும், அவன் எத்தனையோ கோடிகளை சொத்துக்கொள்ளும் வைத்துக்கொள்ளும். ஆனா அவன் சொல்றது நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு சட்டசபையிலேயே எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் நடத்துறதுல எங்கேயாவது எதிர்த்து கேட்க ஆள் இருக்குதா? இதுதான் அவர்கள் அந்தி கிறிஸ்து என்று வேதம் கூறுகிறது. வேதம் அதான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னப்படுவதோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அப்படித்தான் தன்னைத்தானே காண்பிப்பான். அப்படி ஒருத்தன் காண்பித்து விட்டாலே தன்னைத்தானே தேவன் என்றும் அவன் காண்பிப்பான். தன்னைத்தானே ஒருத்தன் பாஸ்டர் என்று பீர்த்தி கொண்டு இருந்தால், தன் பட்டத்தை போட்டு வைத்துக் கொண்டிருந்தான், அவன் மறைமுகமாக என்ன காட்டுகிறான் என்றால் தன்னைத்தானே தேவன் என்று காட்டுகிறான். அவனைத்தான் வேதம் அந்தி கிறிஸ்து என்று கூறுகிறது. இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து. கடவுளுக்கென்று நான் கோபுரத்தை கட்டி வைத்துக் கொண்டு ஒரு பாஸ்டர், தலைமை பாஸ்டர் எவன் இருக்கிறான் என்றாலும் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் எல்லாருமே ஆசாரியர்கள். ஆசாரியத்துவத்துக்கு கீழே தான் பாஸ்டர் எல்லாமே வரும். சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷம் எல்லாமே அது கீழே தான் வரும். அப்படின்னா நம்ம ஆசாரியர்கள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் அழைப்பின் நிமித்தமாக ஒவ்வொரு பணியை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் பேசுகிறேன் என்றால், நான் போதகத்தை கொடுக்கிறேன் என்றால், போதகன்னா ஃபர்ஸ்ட் என்ன? கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். நான் ஊழியக்காரன்னா என்னது? நாம் கிறிஸ்துவுக்கு வேலைக்காரர்கள், அவ்வளவுதான். புரியுதா? நான் அதுக்கு கிறிஸ்துவுல நான் பெரிய ஆளா? நான் கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன். அவன் தான் போதகன். அப்படின்னா போதகன்னா என்னது? கிறிஸ்து நம்ம மூலமாக பேச வேண்டும். அவன் தான் போதகர், உண்மையான போதகர். அவன் உண்மையான போதகர் என்ன சொல்லுவான்? கிறிஸ்துதான் போதகர் என்பதை காண்பிப்பான். அவன் தான் கிறிஸ்துவனுடைய போதகன். தாம் போதகன் ஒருத்தன் காட்டுகிறான், அவன் அந்தி கிறிஸ்துவனுடைய போதகன். கிறிஸ்துதான் உனக்கு போதகர்னு ஒருத்தன் போதிக்கிறான் என்றால் அவன் தான் கிறிஸ்துவின் போதகன். தாம் போதகன், உனக்கு நாதாம் போதகன், நாதான் உனக்கு எல்லாம் ஆவிக்குரிய தகப்பன் ஒருத்தன் காண்பிக்கிறான் என்றால் அவன் யாருக்கு போதகன் என்றால் அந்தி கிறிஸ்துவுக்கு போதகன். ஆகிய இந்த பென்ஸ், இந்த ஜான் ஜிபராஜ் இப்படிப்பட்ட சர்ச்சை ஒவ்வொன்றாக கெட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியே தெரிகிறார்கள். நிறைய பேர் வெளியே தெரியாமல் ஒரு டினாமினேஷனை வைத்துக் கொண்டு அதில் சீஃப் பாஸ்டர், அந்த பாஸ்டர் எவனும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் என்றாலும் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. அவர்களை விட்டு வெளியே வாருங்கள். அந்த விக்கிரகத்தை விட்டு வெளியே நீங்கள் உங்களுக்குள்ள ரசிக்கப்பட்டவர்களோடு ஒரு 5 பேரோடு சபையாக கொடுங்கள். இல்லை நல்ல நீங்கள் வீட்டில் உட்காந்து நான் ஜெபித்து வேதத்தை எடுத்து வாசியுங்கள். கிறிஸ்து உங்களோடு பேச வேண்டும். அதுதான் சபைக்குரிய வருதல். ஆகையால் தயவு கூர்ந்து வேதத்துக்கு திரும்பி விடுதலையாங்கள். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென்.